கல்வரி மகனை மானுட வீடியை பணிவோம். உள்ளனை கொன்று பூவானதே ஆனதன் பரவார் பொன்னானதே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இறையேசுவில் அன்பார்ந்த பொன்விழா மற்றும் வெள்ளி விழா தம்பதியர்கள் அனைவருக்கும் திரு குடும்ப விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அவர் அன்பினால் ஆணையும் பெண்ணையும் படைத்து கணவன் மனைவியாக இணைத்து அவர்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய அழைத்துள்ளார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்ததால் திருமணத்தின் வழியாக அவர்கள் உள்ளார்ந்த உறவு வாழ்விலும் ஆழ்ந்த அன்பிலும் ஒன்றித்திருக்க அழைத்துள்ளார். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மேலும் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இறைவன் அருளிய அன்புருவை தொடக்க நிலை பாவம் முறித்தது. இதனால் அவர்களிடையே எழும் கருத்து வேறுபாடு மற்றும் பிரமாணிக்கமின்மை ஆகியவை திருமண உறவை அடிக்கடி பாதிக்கின்றன. இருப்பினும் இறைவன் தம் அளவற்ற இரக்கத்தினால் தமது தொடக்க திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழ்வில் ஒன்றிப்பை உருவாக்கும் அருளை வழங்குகிறார். இந்த அருளை பெற்று 50 ஆண்டுகளாய் 25 ஆண்டுகளாய் இணை பிரியாது வாழ்ந்து வரும் உங்களை இறைவன் இன்னும் நிறைவாக ஆசீர்வதித்து 100 ஆண்டுகள் வளமோடு வாழ வாழ்த்தும் ஆசீரும் வழங்க நம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் குருக்கள் வழியாக இத்தெய்வீக திருப்பலியில் எழுந்து வர இருக்கின்ற இறைவனை ஆராதிப்போம். இந்நாள் வரை கரம் பிடித்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தர மன்றாடுவோம். நம்மையே முழுமையாக இந்த தெய்வீக திருப்பலியிலே அர்ப்பணிப்போம். இந்த மாண்புமிக்க திருப்பலியை நிறைவேற்ற தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறை தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்க
செய்வாராக. இறைவா, அனைத்தையும் படைத்தவரே, திருமண பிணைப்பை ஏற்படுத்த தொடக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினீரே. உமடியார்கள் இவர்களின் திருமண ஒன்றிப்பை புனிதப்படுத்தி உறுதிப்படுத்தியருளும். அதனால் திரு அவையுடன் கிறிஸ்து கொண்டுள்ள ஒன்றிப்பின் சாயலை இவர்கள் என்றும் மென்மேலும் வெளிப்படுத்துவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எங்கள் செல்ல செல்ல குழந்தை, சின்னஞ்சிறு மலரே, என சிந்தை குளிரமுதே. கண்ணே என் கண்மணியே, கன்னிமரி மாமகனே, உள்ளம் கவருவே. சின்ன சின்ன குழந்தை, எங்கள் செல்ல செல்ல குழந்தை, சின்னஞ்சிறு மலரே, என சிந்தை குளிரமுதே. பின்னின் பேரொளியே, மண்ணில் உதித்தாயே, மாட்டுத் தொழுவத்திலே மாளிகை கண்டாயே. பின்னின் பேரொளியே, மண்ணில் உதித்தாயே, மாட்டுத் தொழுவத்திலே மாளிகை கண்டாயே.
உறங்கும் அழகு என்னவோ, உலகை படைத்த இறைவன் இங்கு உறங்கும் அழகு என்னவோ. உயிரே என் உறவே உள்ளம் கவருவே, சின்ன சின்ன குழந்தை என்று செல்ல செல்ல குழந்தை, சின்னஞ்சிறு மலரே என் சிந்தை குளிரமுதே. கண்ணேயில் கண்மணியே கன்னிமரி மாமகனே, கண்ணேயில் கண்மணியே கன்னிமரி மாமகனே, உயிரே என் உறவே உள்ளம் கவருவே, உயிரே என் உறவே உள்ளம் கவருவே. இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவர் ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறை குடிகொள்வதாக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மேலும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கலோ தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் குடும்ப நல பணிக்குழுவானது நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள பொன்விழா வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய தம்பதியரை எல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஒருங்கிணைத்து அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த குடும்ப வாழ்விலே ஒன்றாக நன்றாக மகிழ்வாக வாழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் அசை போட்டு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைத்தனங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்கான கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை தொழுதேற்றுவேன் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்க ஒன்று கூட்டி இருக்கின்றது. நம்முடைய மேதக ஆயர் பெருந்தகை பெயராலும் திண்டுக்கல் திரு அவை பெயராலும் ஒன்றாக நன்றாக அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு ஆங்கில திரைப்படம். அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியானது இவ்வாறு முடியும். ஒரு கணவன் மனைவி திருமண வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தங்கள் வீட்டை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் கொஞ்ச நேரத்திலே சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுவாங்கங்கிறப்ப நமக்கு தெரியும் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சோம்னா எவ்வளவு பரபரன்னு இருப்போன்ட்டு. அதே மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் பரபரப்போடு இருக்கின்றார்கள். டேபிளில் போய் சுத்தம் பண்ணுறாங்க, வீட்டு வாசலில் சுத்தம் பண்ணுறாங்க, இன்னும் வருகின்றவர்களுக்கு உணவு செய்யணும், கிச்சனுக்கு போகிறாங்க. இப்படி ஓடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. மெதுவாக அவருடைய கணவர் அவர் பக்கத்தில் போகிறாங்க. மனைவியுடைய பெயரை சொல்லி, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்றார்கள். அந்த அம்மா சிரிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க அடுத்த வேலையை செய்ய. இரண்டாவதாக அந்த கணவனானவன் மனைவியிடம் சென்று, நீ என்னை அன்பு செய்கின்றாய் என்று சொன்னோன்னே உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போகின்றாங்க. மூன்றாவதாக அந்த மனைவியானவள் வேலை செய்கின்ற இடத்திற்கு கணவன் செல்லுகின்றார். இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டுவிட்டு அந்த தோலை போட்டு உழுக்கிறாரு, ஷோல்டரில் கையை வச்சு உழுக்கிறாரு. உடனே அந்த அம்மா இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்க முடியாதுன்னு தொடங்கிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளாக இந்த வீட்டிலே உங்களோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கின்றேன், குழந்தைகளை பெற்றிருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் உணவு தயாரித்து கொடுத்திருக்கின்றேன், உங்கள் துணிகளை எல்லாம் துவைத்து கொடுத்திருக்கின்றேன், இவையெல்லாம் உங்கள் மீது அன்பு இல்லாமலா செய்திருப்பேன் என்று முடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திரைப்பட அந்த நிகழ்வானது நமக்கு ஒரு சிந்தனையை தருகின்றது. ஒரு சிறு சிறு காரியத்திலே கணவன் மனைவிக்கு செய்வது, மனைவியானவள் கணவனுக்கு செய்வது அன்பின் அடித்தளத்தின் காரணமாக என்று அந்த திரைப்படமானது நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு நிகழ்விலே ஒரு கணவனிடம் கேட்டார்கள், 50 ஆண்டு கொண்டாடுகின்றவர், இவ்வளவு ஆண்டுகள் எவ்வாறு நீங்கள் உங்கள் மனைவியோடு ஒன்றித்து வாழ்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடனேயே அவர் 2 வார்த்தை தாங்கன்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் என் மனைவிட்ட நான் சொல்லக்கூடிய வார்த்தை சரிமான்னு சொல்லுவேன், இல்லாட்டி சாரிமான்னு சொல்லுவேன். ஒன்று எஸ்ன்னு சொல்லுவேன், இல்லாட்டி சாரின்னு சொல்லி அமைதி ஆயிக்குவேன், இல்லாட்டி குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழ முடியாது. நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள், நீங்கள் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றையெல்லாம் திருமணம் என்பது மிகவும் ஒரு அச்சத்திற்குரிய விதத்திலே சமூகத்தால் பார்க்கப்படுகின்றது. இன்று திருமணம் முடித்த அதே நாளிலே மணமக்களுக்கிடையே புரிதல் இல்லாமல் பிரிவு, ஒரு மாதங்களில் ஏன் குழந்தை பெற்ற பிறகு கூட எனக்கும் உனக்கும் புரிதல் இல்லை. முன்பெல்லாம் இவையெல்லாம் மேலை நாட்டிலும் திரைப்பட நடிகர் இல்லத்திலும் தான் இவற்றையெல்லாம் நாம் பார்ப்போம். இன்றும் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி சிந்தனைகள் இருப்பது சற்று வேதனைக்குரியதாக இருக்கின்றது. நான் ஒரு 16 ஆண்டுகள் குருவாக இருந்து கொண்டிருக்கின்றேன். முன்பெல்லாம் ஒரு 4 வருடங்கள் அந்த திருமணம் முடித்து வைத்தவர்கள் எல்லாம் இன்று வந்து பார்ப்பார்கள். நீங்கள் தான் சாமி திருமணம் முடித்து வைத்தீர்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது நவீன நாட்களிலே, அருகாமையில் உள்ள நாட்களிலே பார்க்கின்ற போது திருமணம் முடித்துவிட்டு வேறொரு நிகழ்ச்சிக்கு 1 ஆண்டோ 2 ஆண்டோ செல்லுகின்ற போது அந்த திருமணத்திலே இருந்த அந்த மணமகனையோ மணமகளையோ பார்க்கின்ற போது சற்று ஒதுங்கி செல்வார்கள். அதன் பிறகு கேட்டால்தான் தெரியும் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை என்று. இவ்வாறு திருமண அருளடையாளம் கத்தோலிக்க திரு அவையால் ஆண்டவர் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அருளடையாளமானது பலரால் புரிந்து கொள்ளப்படாத சூழலிலே இன்றைய நாளிலே வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அன்பான பெற்றோர்களாகிய நீங்கள், பொன் விழா கொண்டாடக்கூடிய அன்பான பெற்றோர்களாகிய நீங்கள், இது கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை, இது கடவுள் ஏற்படுத்திய ஒரு அருள் சாதனம் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக இந்த நாளிலே கடவுளுக்கு நாங்கள் உங்களோடு இணைந்து நன்றி சொல்லுகின்றோம்.
ஆகவே உங்களை இந்த நாள் வரை எது இணைத்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நீங்கள் கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, கடவுள் மீது நீங்கள் கொண்ட அந்த உறவு, கடவுளோடு நீங்கள் நடக்க தயாராக இருந்து கொண்டிருப்பதால் தான் நீங்கள் ஒன்றி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இன்றைய நாளினை இரண்டாவது வாசகம் தூய பவுலடியார் கொலோசையருக்கு எழுதிய அந்த திருமடலிலே தெளிவாக எடுத்து சொல்லப்படுகின்றது. ஆண்டவரோடு அந்த உறவு கொண்டிருந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் எவ்வாறு இருந்தார்கள் என்று. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த ஆண்டவரை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் தேடி சென்றிருப்பீர்கள். அவர் உங்களுக்கு நிறைவான ஆசிரை தந்திருப்பார். ஆகவே தான் இந்த நாளிலே ஒன்றாக இங்கு நன்றி சொல்வதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை தொடர்ந்து உங்கள் வாழ்வின் இறுதி வரை நிலைத்திருக்கட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீரும் கூற விளைகின்றோம். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், உங்களுடைய வாழ்விலே தனித்தன்மை என்பது இருந்திருக்கும். எப்பொழுது? 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனுக்கு என்று ஒரு தனித்தன்மை இருந்திருக்கும், மனைவிக்கு என்று ஒரு தனித்தன்மை இருந்திருக்கும். நீங்கள் ஒரே வீட்டிலே வாழுகின்ற போது சங்கடங்கள், வருத்தங்கள், வாட்டங்கள், மகிழ்ச்சியான சூழல்கள் என்று ஒன்று மாறி ஒன்று உங்களுடைய வாழ்விலே பல நினைவுகள், பல நிகழ்வுகள் கடந்து சென்றிருக்கும். ஆகவே இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆய்வுக்கு எடுத்து பார்த்தோம்னா, கணவன்கிட்ட இருக்க குணாதிசயங்களில் 90% குணாதிசயங்கள் மனைவிட்ட இருக்கும். மனைவிட்ட இருக்க குணாதிசயங்கள் கணவனுடையதாக மாறி இருக்கும். இதுதான் பாராட்டுக்குரியது. எனக்கு என்று ஒரு வழி, உனக்கு என்று ஒரு வழி என்று வாழாமல் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டதன் காரணமாக, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இன்று நீங்கள் ஒருவர் மற்றவரோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்று நான் சொல்லவில்லை, ஏதோ ஓரளவுக்கு சமரசம் செய்து கொண்டு வாழக்கூடிய குடும்பமாக இல்லை. மாறாக, எனக்கு கடவுள் கொடுத்திருக்க கணவன் இவர்தான், எனக்கு கடவுள் கொடுத்த மனைவி இவர்தான், நான் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், அவரிடம் இருக்கின்ற நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நான் ஏற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்த்ததால் தான் இன்று நன்றி பலிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே கடவுள் கொடுத்த அந்த மேலான கொடைக்காக உங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, தனிமரம் என்பது தோப்பாக இருக்க முடியாது, ஒன்று கூடி வாழ வேண்டும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ நீங்கள் அந்தரத்திலே உங்களுடைய வாழ்வை வாழவில்லை, மாறாக இந்த திருச்சபையில், இந்த சமுதாயத்தில், உங்களுக்கு என்று இருக்கின்ற ஊரிலே, உங்களுக்கு என்று இருக்கின்ற குடும்பத்திலே வாழ்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள், உங்களுக்கு மாமியார் இருந்திருப்பாங்க, மாமனார் இருந்திருப்பாங்க, நாத்தனாமார்கள் இருந்திருப்பாங்க, அதே போல் மைத்துனர்கள் என்று உற்றார் உறவினர்களோடு தான் இந்த திருமண வாழ்வை நீங்கள் வாழ்ந்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அவர்களோடு ஒரு சில நேரங்களிலே பிணக்காக இருக்கலாம், அதே நேரத்திலே சங்கடங்கள் இருந்திருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்திருக்கலாம், சொத்து பத்தியிலே பிரச்சனைகள் கூடுதல் குறைதல் என்று வந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் சகித்து, நாம் தனி மரம் அல்ல, இந்த சமுதாயத்தின் இயல்புக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்த்ததால் தான் இந்த நாளிலே இந்த வெள்ளி விழாவை, பொன் விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த கம்யூனிடேரியன் ஆஸ்பெக்ட் என்று சொல்வார்கள், குடும்பமானது மற்ற குடும்பங்களோடு, சமுதாயத்தோடு ஒன்றிணைந்த ஒன்று. ஆகவே தான் திருத்தந்தை அவர்கள் தெளிவாக சொல்லுவார், a family is the unit of cell என்று சொல்லுவார். உடம்புல உயிரணு, அந்த அணுக்கள் முக்கியமானது. பல அணுக்கள் சேர்ந்தது தான் மனித உடல். அதே போன்று ஒரு பங்கிலே அணு என்று சொல்லப்படுகிற ஒரு செல் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு குடும்பம் முக்கியமானது. ஆகவே நீங்கள் உற்றார் உறவினர்களோடு ஒரு நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பல நல்லெண்ணம் கொண்டவர்களோடு உறவு பாராட்டி வாழக்கூடிய குடும்பமாக இருந்திருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த குணாதிசயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது திருக்குடும்பத்தில் இவையெல்லாம் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. சூசை தந்தையினுடைய வாழ்விலே பார்க்கின்ற போது, கடவுளும் கடின உழைப்பும் தான் எனக்கு நம்பிக்கை, அதுதான் என்னுடைய வாழ்வின் முக்கியம் என்று மரியன்னையையும் இயேசுவையும் அவர் பராமரித்து வழிநடத்தினார்.
அதே போன்று இங்கு இருக்கின்ற தந்தைமார்கள் எல்லாம் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடின உழைப்பால் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இங்கு இருக்கின்ற அன்னைமார்கள் எல்லாம் மரியன்னையிடம் இருந்த குணாதிசயத்தை பெற்றிருக்கின்றீர்கள். கடவுள் கொடுத்த எந்த வழிகாட்டுதலுக்கும் சரி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்தை பேணுகின்றது போன்று தன்னுடைய மாமியார், மாமனார், தன்னுடைய உறவினர்கள் என்று பலரை நீங்கள் பராமரித்து கொண்டிருப்பீர்கள். ஒரு பெண்ணுடைய திருமணமான பெண்ணுடைய வாழ்வு என்பது சாதாரணமானது அல்ல. தன்னுடைய கணவர், பிள்ளைகள் என்று ஒதுங்கிவிட முடியாது. எல்லோரையும் அனுசரித்து குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் சேவை செய்து அவர் ஒரு நல்ல பேர் எடுக்க வேண்டும். மரியன்னை இன்றைய வாழ்விலே பார்க்கின்ற போது கடவுள் தன்னை ஒரு கடவுளின் தாயாக மாற்றிவிட்டார் என்று அவர் நிற்கவில்லை. மாறாக தன்னுடைய உறவினரான எலிசபெத்து அவர் தேவையில் இருக்கின்றார் என்று அவருக்கு ஓடோடி சென்று சேர்ந்தார். அதே போன்று இங்கு இருக்கின்ற அம்மாமார்கள் எல்லாம் மரியன்னையின் குணாதிசயத்தை பெற்று உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அருகாமையில் இருக்கின்ற குடும்பத்தையும் பேணி பாதுகாத்திருக்கின்றீர்கள். ஆகவே மரியன்னையின் வழிகாட்டுதல் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். இயேசு அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். நீங்கள் எவ்வாறு அன்பாக இருக்கின்றீர்களோ, எவ்வாறு ஒருவர் மற்றொருவர் உறவு பாராட்டுகின்றீர்களோ, அதை போன்றுதான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள். உங்களிடம் இருக்கின்ற நல்ல காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்திலே பிரதிபலிப்பார்கள். ஆகவே உங்களுக்கு கடவுள் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பார். அவர்கள் எல்லாம் இன்று அறிவிலும் ஞானத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை இன்னும் நல்வழிப்படுத்துவது நீங்கள் வாழுகின்ற வாழ்வில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒன்றாய் வாழ்ந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். நீங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். நீங்கள் அன்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அந்த இறைவனை போற்றுகின்றோம். தொடர்ந்து நீங்கள் செல்லுகின்ற பாதையில் இறைவன் உங்களுக்கு நற்சுகத்தையும் நல்லாசீரையும் தர வேண்டும் என்று இறைவேண்டல் செய்து உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் நம் வாழ்க்கையில் தவறாமல் வழுவாமல் நடப்பதற்கு இன்னும் இறையாசீர் தேவை. அதற்கேற்ற வரங்களை இறை தந்தையிடத்திலே நாம் எழுப்புவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். திரு அவையின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெறவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் திருநாட்டை ஆளும் தலைவர்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஜாதி, மதம், வேதம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியுடன் செயல்படுகின்ற அரசியல் சமூகத்தில் இருந்து விடுபட்டு மக்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து நல்ல ஆட்சி செய்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, இன்று திருமணமாகி 50 வருடங்கள் 25 வருடங்களை கடந்து இங்கு கூடியிருக்கும் தம்பதிகளை ஆசீர்வதியும். வரக்கூடிய காலங்களில் இணை பிரியாமல் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, இங்கே கூடியிருக்கும் தம்பதிகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து தங்கள் பெற்றோர்களை சிறப்பான முறையில் பராமரிக்க தேவையான ஆற்றல்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எங்கள் மறைமாவட்டத்தையும் எங்களை ஆன்மீக பாதையில் சிறப்பான முறையில் வழிநடத்தும் எங்கள் பாசமிகு ஆயர் அவர்களை ஆசீர்வதியும். மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டவர்களுக்காக, முதிர்ந்த வயதில் இருப்பவர்களுக்காக,
கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்து வாடுகின்ற தம்பதிக்காக இறைவேண்டல் செய்வோம் அமைதியிலே. வாழும் தந்தையை இறைவா, நாங்கள் இப்பொழுது வார்த்தையிலும் மனதில் அமைதியிலும் எடுத்துரைத்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறித்துவமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இப்பொழுது கொடுக்கின்ற இந்த காணிக்கை தம்பதிகளுடைய வளர்ச்சிக்காக, சிக்கலில் இருக்கிறவங்க அல்லது புது புது திட்டங்களில் அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி திட்டங்களுக்காக செலவழிக்கப்படும். எனவே உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட எனது காணிக்கை என்கின்ற அந்த கவரில் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து இந்த காணிக்கைகளை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உள்ளமெல்லாம் வெள்ளரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமாய் அர்ப்பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். சின்ன ரசா தெல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ளரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அர்ப்பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். நெஞ்சமகிழ உள்ளம் குளிர அருள் பெருகும் இதை நினைக்க நினைக்க சின்ன ரசா தெல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமாய் அர்ப்பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். நள்ளிரவில் தூவம் எழுந்து பேசும் காரிருளில் பேரொளியும் வீசும். நள்ளிரவில் தூவம் எழுந்து பேசும் காரிருளில் பேரொளியும் வீசும். மண்ணுலக நாயகா மண்ணு உருவானவா மண்ணுலகவானவா மண்ணகத்தை மீட்டவா என் பக்கம் நீ வந்து பாசம் கொண்டாய். என் துக்கம் நீக்கிற உம்மை தந்தாய். என் பாவம் நீக்கிற என் வாழ்வை மாற்றின காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மனித புது பிறப்பின் மறைபொருளை குறித்து காட்ட கிறிஸ்துவின் திருவிழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தீரே. உம் அடியார்கள் இவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கும் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுக்கொண்டு இவர்களின் திருமண உறவை உம்முடைய எல்லா கொடைகளாலும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறையியல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து வரவும் திருவுளமானார். ஆகவே ஆண்டவரே, எங்கள் தாய் அன்னை கன்னிமரியாள், புனிதர்கள், வானக தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட வடங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவன், இது இன்றைய நாளிலே பொன் விழா மற்றும் வெள்ளி விழா கொண்டாடும் இந்த திருமண தம்பதியர்களை நீரே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இத்தனை ஆண்டுகளாக நீரே கரம் பிடித்து காத்து வழிநடத்தி வந்த உம்முடைய அனைத்து கொடைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்வான தருணத்திலே தொடர்ந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் இனி எமது மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா வெள்ளி விழா பொன் விழா தம்பதியர்களையும் இன்றைய நாளில் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தந்தை உயிர்த்தெழுவும் என எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்களது குடும்பங்களிலே இறந்த அனைவரையும் இன்னும் யாரும் இணையாத ஆன்மாக்களை எல்லாம் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர், சக்தி நிறை சகாயத்தாய் மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்குள்ளதை பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்வு என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். தேடி இறங்கி வந்த தெய்வமே, என் உடன் இருக்க தாழ்த்தி கொண்ட தியாகமே. அன்பை வாரி வழங்க வந்த வல்லலே, என்னை அழகாக்க அருகில் வந்த செல்லமே. வழியில் செல்ல வேண்டுமே, உம்மை போல மாற வேண்டுமே. என்னை தேடி இறங்கி வந்த தெய்வமே, என்னுடன் இருக்க தாழ்த்தி கொண்ட தியாகமே. அன்பை வாரி வழங்க வந்த வல்லலே, என்னை அழகாக்க அருகில் வந்த செல்லமே.
என்னுடன் இருக்க தாழ்த்திக் கொண்ட தியாகமே, அன்பை வாரி வழங்க வந்த வள்ளலே, என்னை அழகாக்க அருகில் வந்த செல்லமே. மாடடை கூடியிலே மாமரியின் மடியிலே மன்னவனே மழலையா வந்தீரையா. மனித மாண்பு உயர்ந்தோங்கவே, மனித உருவில் வந்தீரையா. மனித மாண்பு உயர்ந்தோங்கவே, மனித உருவில் வந்தீரையா. என்னை தேடி இறங்கி வந்த தெய்வமே, என்னுடன் இருக்க தாழ்த்திக் கொண்ட தியாகமே, அன்பை வாரி வழங்க வந்த வள்ளலே, என்னை அழகாக்க அருகில் வந்த செல்லமே. உங்களில் செல்ல வேண்டுமே, உம்மை போல மாற வேண்டுமே. உங்களில் செல்ல வேண்டுமே, உம்மை போல மாற வேண்டுமே. அன்புக்குரியவர்களை, இப்பொழுது உங்களுடைய திருமண உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடக்கூடிய தம்பதியர்கள் மட்டும் எழுதி நிற்கவும். நம்முடைய அரங்கத்தில் நம்ம 2 பேர் அப்படி ஒருத்தரை சந்தித்து எதிர்கொண்டு அமர்ந்தது போல எதிர்கொண்டு நிற்கும். ஒருத்தரை பார்த்து நில்லுங்க, பார்க்கலாம். கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் உட்காந்து கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பெண்கள் உங்களுடைய கணவரை பார்த்து சொல்லவும். சரிங்களா? உங்களுடைய கண்களை பார்த்து சொல்லுங்கள். என்னுடைய அன்புக்குரிய கணவன் சொல்லி இடம் விடுவேன், அவங்க பெயர்களை சொல்லி அவர்களே அப்படின்னு நிறுத்துங்க. என் அன்பு கணவர், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்கள் கரங்களை பிடிச்சுக்கொள்வோம். என் அன்பு கணவர் என்று சொல்லி அவர்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். அவர்களே 25 ஆண்டுகளாக நம் திருமண வாழ்வு பயணத்தில் என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்வின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எனக்கு உண்மையாயிருந்து என் கணவராக என்னோடு பயணித்து என்னை மதித்திருக்கிறீர்கள், என்னை அன்பு செய்திருக்கிறீர்கள். தவறு செய்தபோது மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சோர்வுற்ற வேலையின் போது தாங்கி பிடித்திருக்கிறீர்கள். நிலை தடுமாறிய சூழல்களில் என்னோடு இருந்திருக்கிறீர்கள். உங்கள் உடனிருப்பால் என்னை சரிநிலைப்படுத்தி இருக்கிறீர்கள். நாம் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் காரணமாயிருக்கிறீர்கள். எனக்காக உங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீர்கள். நான் அழுதபோது என் கண்ணீரை துடைத்து விட்டிருக்கிறீர்கள். உங்கள் அன்பில் இறை அன்பை அனுபவிக்கிறேன். உங்களோடு இணைந்து 25 ஆண்டு காலம் வாழ்ந்ததில்
பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஏற்ற உற்ற துணை நீயே. உங்களால் நான் வாழ்கிறேன். என் அன்பே, உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத தருணங்கள், உங்களை காயப்படுத்திய தருணங்கள், இவற்றுக்காக மன்னிப்பு கோருகிறேன். இருகரம் பற்றியவர்களாய் கடவுளின் துணையோடு தொடர்ந்து பயணிப்போம். இப்பொழுது ஆண்கள் உங்களுடைய மனைவியை பார்த்து தயவு செய்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். என் முன்னாடி சொன்ன மாதிரி என் அன்புக்குரிய மனைவி என்று இடம் முடிவேன். அப்பொழுது உங்களுடைய மனைவியுடைய பெயரை சொல்லி அவர்களே என்று சொல்லவும். என் அன்பு மனைவி அவர்களே, 25 ஆண்டு கால நம் திருமண வாழ்க்கை பயணத்தில் என் இன்பத்திலும் என் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்வின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எனக்கு உண்மையாயிருந்து என் மனைவியாக என்னோடு பயணித்திருக்கிறீர்கள். என்னை அன்பு செய்திருக்கிறீர்கள். என்னை மதித்திருக்கிறீர்கள். தவறு செய்தபோது மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சூர்வுற்று வீழ்ந்தபோது தாங்கி பிடித்திருக்கிறீர்கள். நிலை தடுமாறிய சூழல்களில் என்னோடு இருந்திருக்கிறீர்கள். உங்கள் உடனிருப்பால் என்னை சரிநிலைப்படுத்தி இருக்கிறீர்கள். நாம் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் காரணமாயிருக்கிறீர்கள். எனக்காக உங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீர்கள். நான் அழுதபோது என் கண்ணீரை துடைத்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பில் இறை அன்பை அனுபவித்திருக்கிறேன். உங்களோடு இணைந்து 25 ஆண்டு காலம் வாழ்ந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஏற்ற உற்ற துணை நீயே. உங்களால் நான் வாழ்கிறேன். என் அன்பே, உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத தருணங்கள், உங்களை காயப்படுத்திய தருணங்கள், இவற்றுக்காக மன்னிப்பு கோருகிறேன். இருகரம் பற்றியவர்களாய் கடவுளின் துணையோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தால் புதுப்பிக்க பெற்றோம் அடியார்கள் இவர்களின் இதயங்களை மகிழ்விலும் பிற அன்பிலும் நிலைத்திருக்க செய்தருளும். அதனால் இவர்களது வீடு நேர்மையும் அமைதியும் நிறைந்து அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் அன்பு இல்லமாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.